friends, welcome back to Trish Mom channel. இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து சோப்புக்கான மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல் பண்றோம் சொல்லிருந்தோம். சோ நிறைய பேர் அது எனக்கு பேசிக்கா என்னென்ன தேவைக்கா இது என்னென்ன வெச்சு நம்ம சோப் செய்யலாம் அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். சோப் செய்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கோல்ட் ப்ராசஸ் செய்யறத விட மெல்ட் அண்ட் போர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சோ இது வந்து மெல்ட் அண்ட் போருக்கான கிளிசரிங் பேஸ். நம்மளோட பார் வந்து இப்படிதான் வருது. சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார் இருக்கு. இது 5 கிலோவா எடுக்கிறப்ப ஒரு ரேட்டு, 1 கிலோ 2 கிலோ எடுக்கிறப்ப நார்மல் ரேட்டு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கோட் மில்க் பேஸ். இது வந்து கோட் மில்க் பேஸ், ஷியா பட்டர் பேஸ். இந்த 2 பேஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அந்த நேரத்தில் கட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு இதெல்லாம் டிப்ஸ் எழுதி வச்சுட்டு ஒழுங்காக செய்யுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம் இருக்கிறப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா, அதுதான். இது போட்டு நம்ம சோப்பு செய்கிறப்போ சோப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல கல் மாதிரி இருக்கும், நல்ல நுர வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் போட்டு செஞ்சோன்னா சோப்பு விலைக்கு சேல் பண்ணுறப்போ கட்டுப்படி ஆகாது. சரிங்களா? அதுக்காக தான் ப்ரீமியம் போட்டு செய்யுங்க, ப்ரீமியம் போட்டு கலந்து போட்டு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ சோப்பு நல்லா நுர வரணும், அதுக்கப்புறம் வந்து நல்ல சோப்பு கரையாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ரீமியம் பேஸுக்கு போகிறது ரொம்ப நல்லது. பட் இது கட்டுப்படி ஆகாதுங்கிற பட்சத்தில் இதையும் கலந்து போட்டு செய்கிறப்போ உங்களுக்கு சூப்பராக கட்டுப்படி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஷாம்பு கிட், ஃபுல் கிட்டு கொடுத்துருவேன். ஸோ இதை எப்படி செய்யறதுங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஷாம்பு கிளாஸோட கிட்டோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் 3 லிட்டர் ஷாம்பு செய்யலாம். எப்படி அது 1 லிட்டர் வச்சுட்டு 3 லிட்டர் செய்யலாம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம். இதே ஷாம்பு எனக்கு பேர்ல் மாதிரி வேணும்க்கா, கிளிசரிங் டைப்பில் வேண்டாம் அப்படின்னா, பேர்ல் மாதிரி வேணும்க்கா, கிளிசரிங் டைப்பில் வேண்டாம் அப்படின்னா அந்த பவுடருமே உங்களுக்கு சும்மாவே கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் காசு கிடையாது. சரிங்களா? நீங்கள் பேர்ல் டைப்லேயும் இதே ஷாம்புவை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஏ ரப்பிங் ஆல்கஹால். இது வந்து நம்மளோட சோப்பு மேலே அடிக்கிறதுக்கு. இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 200, 300, 500 அந்த மாதிரியான வெயிட்டில் தான் வச்சுருப்பாங்க. பட் ஸ்டார்டிங்கில் சோப்பு செய்கிறவங்களால இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு 100 கிராம் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஒயின். அவங்களாலையும் 1 லிட்டர் தேவை கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த 100 ml அவ்வளோ சோப்பு செய்யலாம், 50 சோப்பு கிட்ட செய்யலாம். அப்படிங்கிறப்போ அவங்க 1 லிட்டர் சோப்பு வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது, 1 லிட்டர் பாட்டில் வாங்கி ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்கிறனால அதுவுமே நம்ம வந்து 100 ml வந்து ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு யாருக்கு தேவையோ ஸோ 100 ml ஒயின், ரெட் ஒயின் கிடைக்குது, வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில். நீம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுங்கிறது நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு 1, 2 அப்படி இல்லைன்னா ஒரு 3 ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வச்சுக்கோங்கன்னு. ஸோ நீம் இல்லைன்னா துளசி, 2ல் ஏதாவது ஒன்று போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீ எசென்ஷியல் ஆயில். எசென்ஷியல்ங்கிறது வேற, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ங்கிறது வேற. எசென்ஷியல் ஆயில்ங்கிறது எசென்ஷியலாக என்ன, நம்மளோட தேவை. ஸோ ஸ்கின்னுக்கு தேவையான விஷயத்த சரி பண்ணுறது தான் இந்த எசென்ஷியல் ஆயில். இது வந்து 100 கிராமுக்கு ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டால் போதுமானது. இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா 100 ml 2 ml ஊற்றணும். பட் நம்மளோடது வந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த பிராண்டு. அதனால வந்து ஒரு 1.5 ml ஊற்றினாலே நல்லா ஹெவியாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், லெமன் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், இந்த மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுமே 30 ml. நிறையாலாம் நீங்கள் வாங்க வேணாம், எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று. அது வந்து 30 ml ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர். ஸோ சோப்புக்கு கலர் தேவையா அப்படின்னா கலர் தேவை இல்லை தான், கலர் இல்லாமல் செய்யலாம். பட் இப்போ வந்து விளம்பரங்கள் அதிகமாக பார்த்து மக்கள் வந்து பப்பாயா ஆரஞ்சில் இருக்கணும், ரெட் ஒயின் ரெட்டில் இருக்கணும், கத்தாலனா க்ரீன் கலரில் இருக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் கலர் தேவையான்னு கேட்டு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். இது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் அவைலபிள் இருக்குது. ஆரஞ்சு, ரெட், பிங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன். இந்த 4 கலருமே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்டிக் சோடா நம்மக்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க காஸ்டிக் சோடா வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா சோப் ரோல். இந்த ரோல் தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க. ஸோ நம்மக்கிட்ட இந்த ரோல் வந்து தெரியுதுங்களா, ஒரு 300 சோப் கிட்ட தாராளமாக பேக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரியான கவரில் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் மங்களாக இருக்கும். நம்மளோட கவர் பார்த்தீங்களா, ஸோ இப்படி பார்க்குறப்பையும் நான் தெளிவாக அங்கே தெரியுறேன்னா, ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறதுனால உங்களோட சோப்புமே வந்து அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பார்க்குறப்போ தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கிளியராக இருக்கிறதுனால உங்களுடைய சோப்புமே தெளிவாக தெரியும். இந்த மாதிரி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற கவர் யூஸ் பண்ணுறதுனால போய் ஒட்டிக்குமா, கஸ்டமருக்கும் பிரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கவர் நீங்கள் வேணால் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இது வந்து எத்தனை இன்ச்சு நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து 9 inches. ஸோ சோப்பு மடிக்க கரெக்டாக இருக்கும். இதோட சின்னது வாங்கக்கூடாது, இதோட பெருசு வாங்கக்கூடாது, வேஸ்ட்டு தான் ஆகும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் செல்லோ டேப் நிறைய பேருக்கு கொரியர் அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் ஓன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறனால செல்லோ டேப் வாங்கி வச்சுக்கோ. இது கொரியர் அனுப்புறதுக்கு, இது அட்ரஸ் ஒட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பியூட்டி ப்ராடக்ட் செய்கிறீங்க அப்படின்னா வெயிட் மிஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 600 கிராம் வரைக்கும் வெயிட் போடக்கூடிய வெயிட் மிஷின். வெளியெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் 700 ரூபாய். பட் இது வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பியூட்டி ப்ராடக்ட் செய்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ்லேயும் வேணும், இது வந்து 1 கிலோ 2 கிலோக்கு மேலே போடணும் அப்படின்னா இந்த வெயிட் மிஷின், கிச்சன் வெயிட் மிஷின் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வெயிட் மிஷின் வந்து நீங்கள் நார்மலாக போட்டுக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு மடிக்கிறதுக்கு தேவையான டிஸ்பென்சர், இது வந்து ஒரு 100 ருபீஸ் வரும். இன்னொரு செல்லோ டேப்பும் உங்களுக்கு இதோட எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா. இந்த டிஸ்பென்சர் ஏன் பெருசாக மாற்றிட்டோம் அப்படின்னா அதுவே 3/4 கிலோ கிட்ட வருதா. ஸோ கொரியர் சார்ஜ் அதிகமாக வருதுங்கிறனால சின்ன செல்லோ டேப் போட்டாச்சு, பட் நல்லா வெயிட்டாக இருக்கிறதா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன, சில பேர் கத்திரிக்கோள் கொண்டு கேட்குறாங்க, அதனால் நம்ம பாக்ஸோட கத்திரிக்கோள் கொண்டு வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் சிலிக்கான் ஸ்பேச்சுலா கேட்காத ஆளே கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய க்ரீன், ஒயிட், பிளாக், ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, பிளாக்கு, அப்பா ஒயிட்டு, அப்புறம் பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீன், இந்த மாதிரியான ஸ்பேச்சுலா கண்டிப்பாக தேவை. ஸோ நம்மக்கிட்ட இந்த ஸ்பேச்சுலாஸும் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் சேர்த்து ஆர்டர் போட்டுக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா வேக்ஸ், பி வேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஷியா பட்டர் இருக்குது. நீங்கள் வந்து லிப் பாம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவுமே வாங்கிக்கலாம். அதே மாதிரி லிப் பாம் கண்டெய்னர் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட ஹெர்பல் கிளாஸ்லாம் கற்றுக்குறீங்களா, இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறீங்க. நம்மக்கிட்ட இந்த கவர்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒரு 5 பீஸ் 10 பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியர் கவர், ஸோ பெரிய பெரிய கொரியர் சைஸ் கவர் இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து 5 பீஸ் 10 பீஸ்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பொருள் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே நம்மக்கிட்ட, ஒவ்வொரு பொருள், ஒரு சோப்பு செய்கிறோம் வீட்டில் இருந்து, நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ சோப்பு செய்கிறோம், இந்த விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து இவ்வளோ தான் வாங்கணும் அவ்வளோ தான் வாங்கணும்னு இல்லை, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி செஞ்சு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நாள் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்த வீடியோ. ஸோ நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு ஏதாவது விட்டுட்டேனா அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 ml பாட்டில், 30 ml பாட்டில், 50 ml பாட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம் பாட்டில், அதுக்கப்புறம் சீரம் பாட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப் பாம் பாட்டில். ஸோ பாட்டில் அப்புறம் 200 ml பாட்டிலில் வந்து இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான், வேறு என்ன இருக்கா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சோப்பு செய்கிறீங்கிறப்போ கேரட் பவுடர், பீட்ரூட் பவுடர், உருளைக்கிழங்கு பவுடர், மஞ்சிஸ்தா பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி பவுடர், சார்கோல் பவுடர், நலுங்கு மாவு பவுடர், இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்ட் இல்லை ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம், சேல் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட வாங்கி சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ரீசேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது எல்லாமே நான் வெளியே வாங்கினது காசு கொடுத்து. அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ நான் அவங்கள விட ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். நிறைய வெண்டார் இருக்காங்க, நிறைய பேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அவங்கள விட நான் ஒரு 10-5 கம்மியாக கொடுத்தா தான் ஓகே, இந்த கடை போனால் ஒரு 500 ரூபா கொடுத்தாலும் இந்த கடை பொருள் வாங்கலாம், ஒரு 100 ரூபா கொடுத்தாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான். ஏன்னா நம்ம ஒரு 40 ரூபாய்க்கு கூட அமைச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ரைஸ்னாலும் பொருள் வாங்கிக்கலாங்கிறதுக்காக தான். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட இடத்துல நான் இருந்தேன்னா ஒரு ஹோம் மேக்கராக நம்மக்கிட்ட இவ்வளோ தான் கிடைக்குதுங்கிறப்போ அதுக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எங்கே தெரியாமல் தேடிக்கிட்டு இருப்பாங்கங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் நான் ஒரு 100 கிராம் கோட் மில்க் சோப்புக்காக திருச்சியில் அவ்வளோ அலைஞ்சிருக்கேன். சரிங்களா. அதனால் இப்போ எல்லாமே ஒன்றுனா பார்த்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை, நம்ம என்கிட்ட கிளாஸ் முடிச்சவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு இருந்தேன். பட் இப்போ எனக்கு வெளியே முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட பொருள் வாங்கிக்கோங்க. சரிங்களா. ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.